வணக்கம், யூ ஆர் வாட்சிங் அம்மாவும் நானும். ஹாய். இன்னைக்கு வந்து என்னோட பாட்டி, அதாவது எங்க அம்மா, சொல்லிட்டேன், அம்மாவோட அம்மா வீட்டுல ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி அப்பளம் வத்த குழம்பு. இது வந்து பிரமாதமா பண்ணுவா. சோ அதுக்கு என்னெல்லாம் வேணும்? இன்ஃபேக்ட் நீ வந்து அமிர்த குழம்புன்னு சொல்லுவாங்க. அது my mummy used to do it, so amma used to do it so well. My brother, sister-in-law Jayanti, our daughter Satya எல்லாரும் நல்லா பண்றா. சோ அவாள்கிட்ட இருந்து நான் கத்துட்டது. இதுக்கு I just tell you என்னெல்லாம் வேணுங்கிறது. பெருங்காயம் ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு, கடுகு வந்து 1.5 டீஸ்பூன், வெந்தயம் 2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 பிக் டேபிள் ஸ்பூன், ஒரு 4-5 வெத்த மிளகாய், ஒரு 2 டீஸ்பூனுக்கு வந்து மணத்தக்காளிக்காய் வத்தல், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, அப்புறம் வந்து நல்லெண்ணெய் வந்து அது அப்புறம் தான் விடுறதுக்கு அது, அப்புறம் நல்ல தேன் ஒண்ணு வந்து ப்ராபப்ளி நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்வீட் திங் ஆல்சோ. கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்தா தான் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் விட்டா, இல்லாட்டா சித்த குறைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு மூடி எடுத்து திக்கா தேங்காய் பால் எடுத்து வச்சு. ஓகே, சோ அது என்ன ஒரு 200 ml of water 200 ml of water இருக்கும். ஆஃப் கோர்ஸ் அப்பளம் நல்லா உளுந்த அப்பளம், அந்த ஜீரா அப்பளம் அந்த லிஜத்துல எடுத்துக்காத, ஜஸ்ட் பிளெயின் இது நல்லா கொஞ்சம் செவக்க பொரிச்சு வச்சிருக்கேன். வறுத்து இல்ல, பொரிச்சு வச்சிருக்கேன். இது வந்து டுவர்ட்ஸ் எண்ட் கொஞ்சம் அப்பதான் போடணும். நல்லா பெரிய பெரிய பீசஸா போட்டாக்க நல்லா வாயில ஆடுறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அதுல நிறைய பேர் வந்து அப்பளம் வத்த குழம்புனா வந்து பச்சையா இட் இஸ் நாட் சோ நல்லா. அதனாலதான் நம்ம நாட்டுல இப்ப நிறைய சுட்டா பொரிச்சு வச்சுதான் வச்சுக்கோ, ஒரு 2 நாள் ஆனா சவுக்குன்னு போயிடும். அத போட்டா இன்னும் நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும். இங்க வந்து புளி கொதிச்சிருக்கு. நல்லா ஒரு எலுமிச்சங்காய், பெரிய எலுமிச்சங்காய் அளவு போட்டு ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர், அதுல உப்பு, கல்லுப்பு அண்ட் மஞ்சள் பொடி போட்டு கொதிச்சுட்டு. பெருங்காயம் போடல, அதுல பெருங்காயம் கிடையாது. இத வந்து மூடி வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து எண்ணெய், இது வந்து ஆக்சுவலா ஐ அம் ஹேவிங் ஷுட் எண்ணெய். இப்போ இந்த அப்பளம் பொரிச்சேன் இல்லையா, அந்த எண்ணெய் அது முதல்லயே நல்லெண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. பட் வெங்காயம் வச்ச வெண்ணெய் ஏதாவது இருந்துன்னா அதான் வைக்கக்கூடாது. Because this is got இந்த மாதிரி ஒரு தனி வாசனை. இன்ஃபேக்ட் அந்த புளியோதரை மிக்ஸிங்கே அது ஒரு மெயின் இன்கிரிடியன்ட். அதுக்கு அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். இது வந்து இப்போ வந்து இதெல்லாம் தாளிச்சு கொட்டிக்கலாம். சரி, இப்போ முதல்ல யூ ஆட் இது நான் எப்படி நம்ம தாளிக்கிறோமோ அதுபடி நான் சொல்றேன். சரி, இப்போ பெருங்காயம் கட்டி இல்லாதவாளுக்கு வந்து பெருங்காய பொடி கடைசியில ஆட் பண்ணிக்கலாம், போடலாம். பட் அது கூட கொஞ்சம் எண்ணெயில இது பண்ணிட்டு தான் போடணும், பச்சையா போடக்கூடாது. ஓகே ஓகே. இது வந்து பெருங்காயம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து கடுகு போடு, நீ போட்டுட்டே வா, நான் வதக்கி வரேன். இது வெந்தயம். ஆஹா, வெந்தயம் போட்ட உடனே ஒரு வாசனை இருக்கு பாரு. வெத்த மிளகாய் பொண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு வெந்தய வாசனை வரல. அப்புறம் பாரு அது வந்த உடனே துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு போடுவாங்க. கடலைப்பருப்பு போடுவா. பட் ஐ ஆல்வேஸ் டெல் யூ நோ, எனக்கு அது எனக்கு அது ஒத்துக்காது. எங்க பாட்டிலாம் கூட கடலைப்பருப்பு போடாதும்பா. அதனால நான் தாளிக்கிறது கூட ஐ டோன்ட் ஆட் கடலைப்பருப்பு அட் ஆல். ஓகே, பாரு இதுல வந்து இது நல்லா செவந்து இருக்கு பத்தியா, நான் ஷோ யூ. இப்படி எடுத்துப்ப நல்ல வாசனை. இப்போ வந்து இந்த மணத்தக்காளிக்காய் போடு. இது வந்து மணத்தக்காளிக்காய் போடுற மாதிரி சுண்டக்காய் வேணாலும் போடலாம். போடலாம், தாமரத்தண்டு எது வேணாலும் போடலாம். இது ஒரு ஆடட் தான் அது. இப்ப பாரு கருவேப்பிலை போட்டுட்டு இப்ப இந்த சாம்பார் பொடி இப்ப கிட்ட குறைச்சிக்கோ அடுப்ப கிட்ட. அப்ப வந்து இத ஒரு பெரட்டணும் சாம்பார் பொடி. கும்பல் வராதம்மா, இப்படி வந்தாலும் வர வேண்டியதான். கிச்சன்ல இருந்தாக்கா அதெல்லாம் வரணும். அதெல்லாம் we have got used to it. சபாஷ். இப்ப இத வந்து அப்படியே இதுல கொட்டிடணும். ஆஹா, சோ இது வந்து ஆனா புளியும் நல்லா கொதிச்சிருக்கு, அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு 2 இது அப்பளத்தை பத்தியா முன்னாடி எடுத்து வச்சதுனால கொஞ்சம் சவுக்கு. பட் பரவாயில்ல, பட் பொரிச்சது தானே அந்த சவுக் இஸ் an emotion. எப்படி நம்ம கத்திரிக்காய் சுடும்போது சோய் இமோஷனோ அது மாதிரி. இப்ப இதுக்கு வந்து இந்த கரண்டி யூஸ் பண்ணலாம். இப்ப வந்து இதையும் போட்டாக்க இப்ப தான் இப்ப குழம்புக்கெல்லாம் தான் முருங்கக்காய் அது மாதிரி இதுக்கு வந்து அப்பளம் அதுதான். சோ இது வந்து இது இப்படியே கொதிக்கட்டும். சரி, இப்ப ஏன் நான் முதல்ல போட வேண்டாம்னாக்க சட்னி சில சமயம் கரைஞ்சிரும்.
அப்ப சாப்பிடுறப்போ நம்மளுக்கு ஒரு பிட்டு அப்பளம் போடுனாக்கா ஒண்ணும் இருக்காது இப்போ. சோ இப்போ வந்து இத மூடி வச்சுட்டாக்க இது நல்லா கொதிக்கட்டும். சோ இது நல்லா ஆஹா இது பாருங்க. see the magic now. oh my goodness அந்த பாரு அத எப்படி கொதிக்குது பாரு. அந்த those appalam pieces are just gorgeous to look at. என்ன பண்ணலாம்னா போடு இன்னும் போடு. இதெல்லாம் தான் தான் மாதிரி நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போடுறோம் பாரு. அதுக்கு பதிலா யுவர் புட்டிங் அப்பளம். எப்படி ஷேப்பா வச்சிருக்கேன். இதுக்கு அரிசி அப்பளம் போடலாமா? கூட அரிசி அப்பளம் தராது, உளுந்தப்பளம் தான் வாசனை. அதுவும் இந்த உளுந்தப்பளம் சாப்பிட்டா கொஞ்சம் காது டமாரமே. அது டமாராது. நாளாச்சு கொஞ்சம் பயந்து சாப்பிட்டுவேன். அது வேற சொல்லுவேன். நான் எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும். அப்பளம் சாப்பிட்டேன். ஐயோ சாப்பிடாதடா, உளுந்தப்பளம் சாப்பிட்டா காது டமாரமே. எனக்கே பயம், நானே சாப்பிட மாட்டேன். ராகேஷ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். சரி இப்போ வந்து முதல்ல இப்ப இந்த நல்லெண்ணெய் இருக்கு பாரு. பச்சை நல்லெண்ணெய் செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் அதை வந்து அப்படியே தாராளமா ஊத்தணும். நீ மோர்களிலயும் சரி இந்த வத்த குழம்புலயும் சரி தாராளமா அதை அப்படி பண்ணாதான் என்னைக்கோ ஒரு நாள் அப்பள பழக்க தினம் பண்ணி இருக்கும். சரி அப்படின்னு அப்ப பாரு இப்ப வந்து ஃபைனலா அது மாதிரி பியூட்டிஃபுல் தேங்காய் பால். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுல திக்னஸ் வேணும்னா அரிசி மாவும் இந்த தேங்காய் பாலோடய மிக்ஸ் பண்ணி யூ கேன் ஆட். இது एक्चुअली அந்த உளுந்தப்பளமே கொஞ்சம் திக்கர் கொடுத்துருவாங்க. இப்ப பாரு பியூட்டிஃபுல். லவ்லி. இது வந்து the reason of adding the தேங்காய் பால் is கொஞ்சம் அந்த புளிக்கு வந்து ஒரு அந்த அசிடிக் இது இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணும். நம்மாத்துல அந்த புளி போட்டது எது இருந்தாலுமே ஐ ஆட் தேங்காய் பால். அது இது ஒரு கொதி ஒரு ஜஸ்ட் வந்த அப்புறம் இந்த தேன் வச்சிருக்கேன். ஆஹா இது தேன் என்ன புதுசா இருக்கு? இல்லையேம்மா நம்மாத்துல இல்ல நீ ஆட் பண்ணுவ தெரியும், பொதுவா கேக்குறேன். ஜெனரலா people add வெல்லம். வெல்லம்னா அதுக்கு தனியா வாசனை இருக்கு. தேன் doesn't have any smell. இதுனா அந்த ஸ்வீட்னஸோட நின்னுடும் அவ்வளவுதான். ஓகே பாரு இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும். வந்துட்டு இவ்வளவு ஒழுங்கு அவசியம் இல்ல, தேவைக்கேத்த மாதிரி. ஏன்னா பிரீத்திக்கு எனக்கும் அவ்வளவா பிடிக்காது. அப்படி இல்ல உங்களுக்குலாம் பிடிக்கிறது இல்லையோ. ஜஸ்ட் பிட் துளி தூள் ரொம்ப பண்ணமா. ஏன்னா அந்த உளுந்தப்பளம் கொஞ்சம் கட்டியாயிடும். இப்போ இதை வந்து தேனை விடுறேன் பாரு. பியூட்டிஃபுல். வேணாம் சரியா இருக்கும் மொத்தமாக. பண்ணி ரொம்ப கொதிக்க கூடாது இல்லையா? ரொம்ப கொதிக்க. இப்போ இதுவே போதும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா டக்குன்னு நல்ல டைட் கேசரோல், இந்த அளவு பிடிக்கிற அளவு கேசரோல் சூடு இருக்கும். இவ்வளோ பெரிய கேசரோல் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, அது இத்து சொட்டி அது ஆரியே போயிடும். அவலா போயிடும். அவல் வந்து எப்படி இருக்கும்? அவல் சூடா சாப்பிட்டா சூடா தானே இருக்கும். இல்ல நீ என்ன பண்ணாலும் அவல் பாயசத்தோட மிச்சம் எல்லாம் அதுவா இருக்கு. போய் மம்மா சிக்காப்பா சொட்டி சாப்பிட்டா இது நீனா அப்பளம் அப்படியே எடுத்துக்கோ. க்ளோஸ் அப்ல காட்டுங்க. வாங்க look at that. ஜாகிரதமா வத்த மிளகாய் இருக்கு கேர்ஃபுல். இப்ப பாரு பானச்சுட்டே ராகேஷ். பியூட்டிஃபுல். அவ்வளவுதான். இது எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்து, பாட்டி வீட்டுல நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது எங்களை எல்லா கசின்ஸ் நாங்க எல்லாரையும் கீழே உட்கார வச்சுட்டு இவ்வளவு பெரிய ஒரு பாத்திரத்தை தயிர் சாதம் பிரிச்சு கையில கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் சொல்லுவாங்க. அதுல அந்த அமிர்த குழம்பு இந்த குழம்பு அப்படி கையில கொடுத்து குடிச்சாங்க. So it's just amazing how food rekindles that nostalgia. So இந்த மாதிரி இந்த குழம்பு வந்து I dedicate this to my sister-in-law Jayanti, Satya, and of course my dear mom. அவளங்க சரோஜினி விபு. பாட்டி பேர் சொல்லு. பாட்டி பேர் சரோஜினி விபு. Nice. So try this recipe guys. It's an easy recipe. Very easy. But ரொம்ப நாளா நிறைய பேர் வீட்ல பண்ணிருக்க மாட்டாங்க. So try it. So we are just reviving all your old memories. So we are so happy to do it. So cheers, have a lovely week ahead guys. Bye bye.